வைப்ரண்ட் மூவி மேக்கர் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தடவையாக மூவி ரிவ்யூவில் இறங்கியிருக்கு வைப்ரண்ட் மூவி மேக்கர்ஸ். இதுதான் எங்கள் வீடியோ. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்க நம்ம சூர்யா சாரோட கங்குவா படம் தான். இந்த படம் உலகம் முழுவதும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கியிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டு எல்லாருமே ரொம்ப ஈகர்லியாக வெயிட் பண்ணியிருந்த படம். சூர்யா சாருக்கும் ரொம்ப நாள் கழித்து வர படம். இந்த படத்தை பொறுத்தவரையில் ஸ்டூடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா யூவி கிரியேஷனோட சேர்ந்து தான் அதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேயே அவர் இந்த படத்தை பெருமளவில் நிறையா லாங்குவேஜில் எடுக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் ஆரம்பிச்சது இந்த படம். இந்த படம் இப்போ ஒரு வழியாக இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அபி அண்ட் அபி ஃபிலிம்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காங்க. ஹிந்தியில் ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் பென் ஸ்டுடியோஸ் எடுத்துட்டாங்க. கர்நாடகாவில் கேவிஎன் ப்ரொடக்ஷனு, மலையாளத்தில் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஓவர்சீஸ் அண்ட் யூகே யூரோப்பு எல்லாமே பார்ஸ் ஃபிலிம்ஸும் எஸ்ராஜ் ஃபிலிம்ஸும் சேர்ந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் அமெரிக்காவில் பிரத்யன்கிரா சினிமாஸ் அப்படின்றவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 5000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. மினிமம் 5000 சொல்கிறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மினிமம் 10 லாங்குவேஜ் அதுக்கு மேலே தான் பண்ணியிருக்காங்க. மினிமம் 10 லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் சைனீஸ், ஜாப்பனீஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆல்சோ. அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் 3D படம். நம்ம 3Dனாலே நமக்கு அவதார், ஸ்பைடர்மேனு எல்லாம் கணக்கில் போகும். ஸோ அது மாதிரி இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த படம் ஒரு 3D படம். அப்புறம் இந்த படத்தை ஓடிடியில் பிரைம் வீடியோ வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள். ஒரு படம் ஜெயிச்சினாலும் டைரக்டர் தான் காரணம், ஒரு படம் தோத்துனாலும் அதுக்கும் டைரக்டர் தான் காரணம். மொத்தமாக அவர் தலையில தூக்கி கட்டி வச்சிருவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதில் ஒர்க் பண்ணாலும் கடைசியாக அது கேப்டன் ஆஃப் த ஷிப் சிவா சார் மண்ணில் தான் போய் விழுகும். அது மாதிரி இந்த படத்தில் சிவா சார் அவரோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஜானர் என்ன ட்ரை பண்ணியிருக்காருன்னா, ஒரு எபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு பீரியட் படம்னாலே ஒரு எபிக்னு வந்துட்டாலே அதுக்கு எவ்வளோ மெனக்கொள்ள வேண்டியிருக்கும், அது ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ உழைக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இதுதான் அவரோட கெரியரில் ஒரு எபிக் அவர் ட்ரை பண்ணுறது. நம்ம கல்கி டைரக்டர் நாக் அஸ்வின் மாதிரி இப்போதான் இவர் பீரியட் படம் ட்ரை பண்ணுறாரு. நம்ம மணிரத்னம் சார் கூட பொன்னியின் செல்வன் ட்ரை பண்ணிட்டாரு. இவரோட டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், இப்போ வர படங்களில் ஸ்டோரி ஒன்றும் புதுசு இல்லை, அது ஸ்க்ரீன் பிளேல வச்சு தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக ட்ரை பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் பிளே, எனக்கு ஸ்க்ரீன் பிளேல தான் நிறைய போட்டோ விட்டாங்கன்னு தோணுச்சு. முக்கியமாக டைலாக் இந்த படத்தில் நல்லா தமிழில் தான் இருக்குது. பட் அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது இந்த படத்தில் முதல்ல இந்த படத்தோட ப்ளஸ்லாம் பார்த்துடலாம். ஸ்டோரி ஓகேங்க, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஓகேலாம் சொல்ல முடியாது, ஃபேண்டாஸ்டிக் ஸ்க்ரீன் பிளே அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓகே. இந்த டைலாக் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிருக்கலாம் தோணுச்சு. மேக்கிங் வைஸாக ஒரு பீரியட் படம்னு வந்தாலே எவ்வளோ கஷ்டப்படணும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்க்ரீனில் 1 or 2 செகண்ட் போகிறதுக்கு அவங்க எவ்வளோ மெனக்கறாங்க அப்படின்னு. ஸோ மேக்கிங் வைஸாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி வெற்றி சூப்பராகவே பண்ணியிருக்காப்புல. சினிமாட்டோகிராஃபி லைட்டிங் அதில் அவங்க லைட்டிங் வைக்கிறாங்க, லைட்டிங் வைக்கல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே வந்திருக்கு சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரை. அப்புறம் ஒரு பீரியட் படம் போயிட்டாலே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, காஸ்டியூம், மேக்கப், இதில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் விட்டுருங்க, காஸ்டியூம்ஸும் ஓகே, மேக்கப் சில இடத்துலலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிறது ஓகே தான், மேக்கப்பும் ஓகேன்னு விட்டுருங்க. அப்புறம் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபி, அப்புறம் அந்த படத்தோட விஎஃப்எக்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்டு, டெக்னிக்கல் அஷ்யூஸ் எல்லாமே ஓரளவு கிட்டத்தட்ட 70 to 80% ஃபில் பண்ணியிருந்தாங்க. கலரிங், டிஐ, முக்கியமாக எடிட்டிங் பேக் போன் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு சொல்லப்பட தெரிஞ்சது என்னோட ஒப்பீனியனில் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாமோ, ஸ்டோரிலையும் ஸ்க்ரீன் பிளேயும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது. 2வது குறையாக எனக்கு பட்டது டைலாக்.
டைலாக்லேயும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு தோணுது. இன்னொன்று இந்த டைலாக்கை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ண விதம், கத்திக்கிட்டே இருக்காங்க. தேட்டரை விட்டு வெளில வந்தோன்னையும் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அது பெரிய மைனஸாக வருது. அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதே சேம் டைம் சில நேரத்தில் வந்து என்னப்பா பண்ணி வச்சிருக்காரு, ஒரே இறைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பாட்டெல்லாம் நல்லாவே வந்துருக்குது. அப்புறம் படம் ஆரம்பித்தோடனையும் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க எல்லா டேரக்டரும். படம் ஆரம்பித்து அப்படியே போகுது அந்த 20 மினிட்ஸ் வந்து நம்ம சூர்யா படத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துருச்சு. அந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் அந்த பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையை வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வச்சுருக்காங்க, காமெடின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அப்படி தான் போகுது படம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த லாகாக இருக்கிறத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு தோணுது. அப்புறம் வந்து பாஸ்டோட கனெக்ட் பண்ண விதம், இது ஆல்ரெடி வந்து நம்ம மகளிரில் பார்த்தது தான். ஸோ அவங்க வேறு வெரைட்டியில் எடுத்துருப்பாங்க, இவங்க வேறு வெரைட்டியில் எடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டோரி வேறு, இவங்க ஸ்டோரி வேறு. காஸ்டிங்கை பொறுத்தவரையில் இந்த படத்தில் சூர்யா சார், பாபி டியோல், நட்டி சார், கேஎஸ் சார், யோகி பாபு, கிங்ஸ்லி, ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு பேன் இண்டியா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கிட்ட சூர்யா சார், அங்கிட்ட பாபி டியோல் சாரை வச்சு. இதில் ஒரு ஹீரோயின் வராங்க. அவங்க எதுக்கு வச்சாங்கன்னே தெரில, அந்த மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. மற்றபடி கோவேசல்லா மேம், அப்புறம் ஒரு சில பேர், நிறைய பேர் வராங்க. ஆனால் எங்கெங்கே வந்துட்டு எங்கே ஆளை காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக கேஎஸ்ஆர் சார், இந்த மாதிரி நிறைய பட்டாளம் இந்த படத்தில் நடிச்சிருக்கு. இதில் முக்கியமாக சூர்யா சார் எப்போதும் வழக்கம் போல் அவரோட இன்புட், அவரோட ஹார்ட் ஒர்க் 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பாபி டியோல் சார் வந்து அனிமலுக்கு அப்புறம், அனிமலில் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அனிமலில் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரிலையும் ஸ்க்ரீன் ப்ளேலையும் கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. அதில் சில விஷயங்கள் ஒரு ஃபேண்டஸியாக இருக்குது. மேபி இந்த நெக்ஸ்ட்டு இதில் அவங்களோட ஃபுல் இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி சூர்யா சாரும் வந்து இதில் வந்து நிதானமாக எங்கேயும் டைலாக் பேசுன மாதிரி தெரில. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எவ்ரி கேரக்டர், எல்லா கேரக்டருமே கத்தி எடுத்தாங்க. அது எதுக்கு கத்தி எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அது பெரிய ட்ராபேக்காக தெரியுது. மியூசிக் வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. படத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர வீக்காக இருக்குது. காமெடின்ற பேரில் சுத்தமாக ஒன்றுமே எடுப்பதில்லை. சூர்யாவுக்கும் அதில் ஒரு பையன் நடிச்சிருக்காருல, அந்த பையனுக்கு அந்த ஒரு எமோஷனல் சீன் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த படம் ரொம்ப கஷ்டம். ஓவரால் மேக்கிங்கில் இந்த படம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி அதிகமாக வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்றது ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் எண்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.